குழப்பம் தரலாம். மொட்டையா வேண்டுவோம் அப்படின்னு இருக்குது. எதை வேண்டது, யாரை வேண்டது? உலகா பெருமக்கள் சொல்லி காமிப்பார்கள். வேண்டும் என்றால் அதற்கு அடுத்து அந்த வார்த்தைக்கு உள்ளே ரஹ்மத் என்ற வார்த்தையை உலமா பெருமக்கள் பதிவு செய்வார்கள். ரஹ்மத்தை வேண்டுவதற்காக வேண்டிதான் வேண்டும் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். வேண்டும் என்ற இந்த தலைப்புக்கு பின்னால் ஒரு அற்புத வார்த்தை முடிந்திருக்கு. எப்படி சிப்பிக்குள் முத்து என்பதாக சொல்லுவார்களோ அது போன்று வேண்டும் என்ற வார்த்தைக்கு பின்னால் நாம் கேட்க வேண்டிய கேட்டாக வேண்டிய முக்கியமான ஒரு வெகுது, அதுதான் ரஹ்மத். இந்த ரஹ்மத்தை குறிப்பாக எல்லா மாதங்களிலும் நாம் கேட்க வேண்டும். அதில் ரமலானில் முந்திய பத்துகளில் அதிகபட்சமாக எல்லா நேர கால பொழுதுகளிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் நாம் தவறு விடக்கூடாது. ஏனென்றால் இன்றையோடு அந்த ரமலானுடைய முந்திய முதல் 10 ரஹ்மத்துடைய 10 இன்றோடு முடிவடைய இருக்கிறது. நாம் இவ்வளவு நாட்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போம். எல்லா பகுதிகளிலும் தராவியாக்களிலும் அல்லாஹ் அன்னாபி ரஹ்மத்திகி யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் செய், நான் சிறந்த அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் தொடர்ந்து கேட்டிருப்போம். இருந்தாலும் இன்றைய நாள் என்பது ரஹமத்துக்கான 10 நாட்களில் 6 கடைசி நாள். இந்த கடைசி நாளில் நாம் எப்படி மும்முரமாக ரொம்ப ஆர்வமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த வருடத்தை விட்டால் அடுத்த வருடம் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா என்ற எண்ணங்களோடு நாம் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டு வேண்டி பெற வேண்டிய ஒரு முக்கிய பண்புதான் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கக்கூடிய ரஹ்மத். ரமலானுடைய முதல் 10 நாட்களில் நான் கேட்க வேண்டிய முக்கியமான வார்த்தை இதுதான். சஹாபா பெருமக்களுடைய நாவுகளில் ரமலான் மாதம் வந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் தான் அதிகம் சஹாபாக்களுடைய நாவுகளிலே தென்பட்டதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு ரஹமத் நமக்கு முக்கியம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தான் ரஹமத் அடிப்படை பிரதானமாக இருக்கிறது. தூர்சினா மலையின் பக்கம் அல்லாஹ்வுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமை வரவேற்பதற்காக, நபியை அல்லாஹ் பேசுவதற்காக அல்லாஹ் கையில் எடுத்த முதல் ஆயுதம் நோன்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? மூசாவுக்கு 30 நாட்கள் நோன்பு இருக்கும்படி கட்டளையிட்டான். 30 நாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு இருந்தார்கள். 30ஆம் நாள் முடிவெடுக்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலையின் பக்கம் வருகிற பொழுது அல்லாஹ் இன்னொரு நிபந்தனை போட்டான். மூசா 30 நாள் பத்தாது, போதாது, இன்னும் 10 நாள் கூட்டிக் கொண்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு அல்லாஹ் நோன்பை அடிப்படை பிரதானமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்திருந்தாலும், இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருக்கிறான். ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் அவசியம் என்பதை உலமா பெருமக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். 30 நாட்கள் நோன்பு இருந்து 10 என்று சொன்ன ரப்பல் மேலும் 10 நாட்கள் எதற்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நோன்பு நோக்க சொன்னார் என்றால், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை முழுவதுமாக பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் தந்த ஒரு அற்புத கணக்கு தான் 40 நாட்கள். அதையெல்லாம் மையமாக இருந்தால் 40 ஓதப்படுகிறது, 40 நாட்கள் சித்தா போடப்படுகிறது, குழந்தை பிறந்தால் 40 என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறது. காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் யாரும் செய்வது கிடையாது. அது சில பேருக்கு அது விளங்குவது கிடையாது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருங்குவதற்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசுவதற்கு, மூசா அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட ஆயுதம் நோன்பாக இருந்தாலும், நோன்புக்கு பின்னால் இருந்திருக்கக்கூடிய அற்புத வார்த்தை தான் ரஹ்மத். இது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ்விட பேசியதோடு இந்த உம்மத்துக்கு சொல்லப்படுது. இந்த உம்மத்து ஏதோ செவிடுக்கு போற அல்லாஹ் தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி போறாங்க. எவ்வளவு பொதுபோக்கா இருக்கிறாங்க. அல்லாஹ்விட பேச மாட்டோமா, அல்லாஹ் நம்மிடத்தில் பேச மாட்டாரா என்ற கவலைகள் எல்லாம் நபிமார்களுக்கு இருந்தது, சஹாபாக்களுக்கு இருந்தது. எந்த நபிக்கும் தாரான அந்த வாய்ப்பு அல்லாஹ் மூசாவுக்கு தந்தான் என்றால், இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்குவதற்கு ரஹ்மத் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அந்த ரஹ்மத் தான் ரமலானுடைய முத்தியை பற்றி அல்லாஹ் தஆலா விசாலமாக திறந்து வைத்திருக்கிறார். நீங்க ரஹ்மத்தை கேட்க அல்லாஹ் அதை தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் நீங்க அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அல்லாஹ் உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியம் வேண்டாமா?
எத்தனை நாட்கள் அல்லாஹ் அக்பர் என்று தொழுது இருக்கிறோம், ஓதி இருக்கிறோம், கையெழுத்து துவா கேட்டு இருக்கிறோம். இது அத்தனைக்கும் உருவமாக இருக்கக்கூடிய அந்த ரப்பை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு நடுவில் இருக்கிற ஒரு பாடம் தான் அல்லாஹ் ரஹ்மத்திக்கு யார்